வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்தேன், யாரையும் பிடிப்பதற்காக அல்ல. மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசு இராணுவத்தினருக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை, நாமல் குற்றச்சாட்டு. சபையில் ஸ்ரீதரனை உரையாற்ற விடாமல் குழப்பம், கொந்தளித்த அர்ஜுனா. தேர்தலில் வெற்றி பெற்ற 40% பெயர்கள் இதுவரை கிடைக்கவில்லை, தேர்தல் ஆணைக்குழு. பிரதமருக்கு மரண அச்சுறுத்தல், தேசப்பந்துவை கொல்ல முயற்சி, பாதுகாப்பு அமைச்சர் தகவல். தமிழ் டயஸ்போராவுக்கு அரசு தரப்பில் ஆதரவு, சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. யாழில் மணலுடன் தப்பி சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு, தப்பியோடிய சந்தேக நபர்கள். மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை, ரயில் நிலைய அதிபர்கள் எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் ஹெகலியவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. வவுனியாவில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. தான் சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று காலை படை வீரர் நினைவு சின்னத்திற்கு அருகில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் படை வீரர் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் கலந்து கொண்டிருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று நாங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தோம், சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்தோம், யாரையும் பிடிப்பதற்காக அல்ல, நாட்டை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் செய்தோம். எதிர்காலத்தில் இவை மீண்டும் நடைபெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது, அது வரும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். யுத்தம் என்பது ஒரு துயர சம்பவம், ஆனால் எங்கள் ராணுவம் வெற்றி பெற்றது. யுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் தானே. தேசிய பாதுகாப்பு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாட்டை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார். விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு போலீஸ் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இராணுவத்தினரை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டின் ராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றையாட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிற்போம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் ராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை. அதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்த படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வுக்கு சகல முன்னாள் அரசு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். நல்லாட்சி அரசாங்கத்தில் ராணுவத்தினர் பழிவாங்கப்பட்டனர். புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்தது. அதன் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றன. தற்போது பாதாள உலக குழு தலை தூக்கியுள்ளன. புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பெடுப்பதில் பிரயோசனமில்லை. எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றார். இலங்கை நாடாளுமன்ற இன்றைய அமர்வின் போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சபைக்குள் குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தது. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோர் மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கடும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டிருந்தனர். அதன் போதே தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு உரையாற்றுவதற்கு சபாநாயகர் வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அவரை உரையாற்ற விடாமல் ஆளும் கட்சியினர் கடும் கூச்சலிட்டனர். ஸ்ரீதரன் உரையாற்ற முயற்கின்ற போதிலும் அதற்கு இடம் கொடாமல் கூச்சலிட்டனர். இதன்போது இடையில் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தாம் 20 செகண்ட்கள் இடையில் உரையாற்றிய போது தன்னை நாடாளுமன்றத்திற்கு வெளியில் அனுப்பியதாகவும், ஆனால் தற்போது இவ்வளவு பேர் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கும் போது அனைவரும் பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஆவேசம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வட்டார மட்டத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் 40% பெயர்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வர்த்தமானி மூலம் வெளியிட வேண்டியிருப்பதால் தொடர்புடைய வேட்பாளர்களின் பெயர்களை உடனடியாக அனுப்புமாறு அந்த பிரிவினரிடம் கோரிக்கை விடுப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பமாகிறது எனவும் அதற்கு முன்னர் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானி மூலம் வெளியிடும் பொறுப்பு என்னிடம் உள்ளது எனவும் அதற்கு உங்களின் பெயர்கள் கிடைப்பது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பெயர்களை பெற்று வர்த்தமானி செய்த பின்னரே 50% குறைவாக வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தலைவர் அல்லது பிரதி தலைவர் நியமனம் செய்ய மாகாண ஆணையாளர்களுக்கு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிக குற்றங்கள் நிகழும் 52 போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்தார். இன்று வரை சுமார் 3000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று முகாம்களில் இருந்து பல துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாங்கள் 1200க்கு அதிகமான துப்பாக்கிகளை கைப்பற்றியிருக்கிறோம். இது தொடர்பில் பலரை கைது செய்துள்ளோம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் கேட்டு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குற்றவாளிகளை கைது செய்ய விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது நாடு முழுவதும் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இரவு ரோந்துகள் மற்றும் நடமாடும் ரோந்துகள் நடத்தப்படுகின்றன. மேலும் முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய பிராந்திய அரசியல் பிரமுகர்கள் 10 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்ற புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஒழுங்கமைக்கப்படாத குற்ற செயல்களை தடுக்கவும் அவற்றில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தவும் விசேட நடவடிக்கை பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, நெதர்லாந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். தேசப்பந்து தென்னகோனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. சிறை தண்டனை அனுபவிக்கும் சமன்குமார் என்பவரிடம் இதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சினைப்பவர் தாக்குதல் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் என்று பொய்யான தகவல் கிடைத்துள்ளது. இது பொய்யான தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். யுத்த குற்றம் செய்துள்ளோம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் கருத்துக்களை முன்வைத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாட்டை காட்டிக் கொடுத்து வருகிறார். விடுதலை புலிகள் தமிழ் டயஸ்போராவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலேயே அவரின் கருத்துக்கள் அமைந்துள்ளதாக ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைத்தார். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக தெரிவித்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் ஆட்சிக்கு வந்தார்கள். தற்போதுள்ள அரசியல் அமைப்பில் பிரதானமாக 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒரு விடயம், இந்த நாடு சபையமில்லாத நாடாக வேண்டும். அதேபோன்று இந்த நாடு பெடரல் நாடாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு நமது நாடு பெடரல் நாடாகினால் ராணுவ வீரர்கள் தினத்தை அனுஷ்டிப்பதில் எந்த பலனும் இல்லை. இந்த நாடு ஐக்கியமாக இருந்தால் மாத்திரமே ராணுவத்தினர் அர்ப்பணிப்புக்கு மதிப்பு கிடைக்கும். ஜெனீவாவில் தற்போது வெளி பொறிமுறையொன்றை வலியுறுத்தியுள்ளது. 41 கீழ் 6 என்ற யோசனையில் அதனை நிறைவேற்றியுள்ளது. அதில் யுத்தத்திற்கு அரசியல் தலைமைத்துவம் மற்றும் யுத்த தலைமைத்துவத்தை வழங்கியவர்களை சர்வதேச யுத்த நீதிமன்றத்தின் முன்னிலையில் நிறுத்துவதற்காக தற்போது சாட்சிகள் திரட்டப்பட்டு வருகின்றன. பட்டளந்த வதை முகாமில் சிங்கள மக்களையே இவ்வாறு சித்திரவதை செய்திருப்பார்கள் என்றால் யுத்த காலத்தில் தமிழ் மக்களை எவ்வாறு நடத்தியிருப்பார்கள் என்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். இது இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் முன்வைக்கப்படும் தேச துரோக யுத்த குற்றங்கள் மீதான வெளிப்பொறிமுறையை ஊக்குவிக்கும் செயற்பாடாகவே அமைந்துள்ளது.
இதனூடாக யுத்த குற்றம் செய்தோம் என்று தமிழ் மக்களை கட்டாயமாக அல்லது எந்த ஒரு காரணமுமின்றி கொலை செய்தோம், அவர்களை சித்திரவதை செய்தோம் என்றும் வேண்டுமென்றே சாட்சி அளிப்பது போன்றதாகும். யுத்த காலத்தில் எந்த ஒரு யுத்த குற்றமும் இடம்பெறவில்லை என்பதுடன் அப்பாவி தமிழ் மக்களை சித்திரவதை செய்யவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை என்பதை நிபுணர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் ஏன் இவ்வாறு கூறுகிறார்? விடுதலை புலிகள் தமிழ் டயஸ்போராவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவே பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார் என்றார். யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் போலீசார் இன்றைய தினம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். பள்ளி பகுதியிலிருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுத்துமட்டுவாழ் பகுதியில் கடமையில் இருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சித்த போது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிகாமம் பகுதியை நோக்கி தப்பியோடியது. இதனையடுத்து போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை தமது வாகனத்தில் துருத்தி சென்ற நிலையில் டிப்பர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து குறித்த டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட 2 சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நியமிக்கப்பட்ட பதவி உயர்வுகளை வழங்கல் தொடர்பாக இன்றும் நாளையும் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும். தொடர்ந்து பொது முகமையாளர் உடனான நேற்றைய பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார். மட்டக்களப்பில் வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக கடமையாற்றி வரும் ஊழியர்களை நிரந்தரமாக்க கோரி ஐக்கிய பொது சேவையாளர் சங்கம் இன்று போலீஸ் நிலைய வீதி சுற்றுவட்டத்திலிருந்து காந்தி பூங்கா வரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட 141 ஊழியர்கள் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி வந்த போதும் அவர்களை இதுவரை நிரந்தரமாக்கவில்லை. எனவே அவர்களை நிரந்தரமாக்குமாறு கோரி ஐக்கிய பொது சேவையாளர் சங்கத்தின் மட்டக்களப்பு தலைவர் சுரேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து நகரில் உள்ள போலீஸ் நிலைய வீதி சுற்றுவட்டத்திற்கு அருகில் ஒன்று கூடிய வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக கடமையாற்றி வரும் ஊழியர்கள் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் நிரந்தரமாக்கு 14 நாள் மருத்துவ லீவு வழங்கு, ஏனைய ஊழியர்களுக்கு வழங்கும் சலுகைகளை வழங்கு போன்ற சிலோகங்கள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு அங்கிருந்து ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக காந்தி பூங்காவை சென்றடைந்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவை எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் 3 முறைப்பாடுகள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல சிறைச்சாலை அதிகாரிகளால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டார். இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பிரவுன்ஸ்விக் தோட்ட ப்ளூம்ஃபீல்ட் பிரிவில் உள்ள மக்கள் சுத்தமான குடிநீர் கேட்டு இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். RPK பிளான்டேஷனுக்கு உரித்தான பிரவுன்ஸ்விக் தோட்ட ப்ளூம்ஃபீல்ட் பிரிவில் 235 குடும்பங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியிலும் ப்ளூம்ஃபீல்ட் தேசிய பாடசாலை 1000 மேற்பட்ட தரம் 1 முதல் 13 வரை கல்வி பயிலும் மாணவர்கள் உள்ள பகுதிகளில் தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சுத்தமான குடிநீர் கேட்டு போராட்டம் மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கையில் கடந்த பல வருடங்களாக தமக்கு வழங்கும் குடிநீர் அசுத்தமானது எனவும் மழை காலத்தில் குடிநீர் பெறப்படும் இடத்தில் கழிவு நீர் தேங்கி நிற்கும் நிலையில் அந்த நீரையே தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அருந்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் அங்கு உள்ள வாய்க்கால் அனைத்தும் ஆழப்படுத்த வேண்டும் எனவும் அங்கு அமைக்கப்பட்டு உள்ள மதகை உயர்த்தி பாலமாக அமைத்து கொடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட நோவூட் பிரதேச செயலாளருக்கு மகஜர் ஒன்றை கையளிக்க உள்ளனர்.
2025ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தம் 1,413 பதிவு செய்யப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் சுய பதிவு மூலம் வெளியேறியவர்கள் 64,150 பேர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் பதிவு செய்தவர்கள் 36,263 பேர். இந்த குழுவில் 39,496 பெண்களும் 60,917 ஆண்களும் அடங்குவர். வைத்தில் வேலைக்காக அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் செய்யப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு 3,40,000 பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்ப எதிர்பார்க்கிறோம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. வவுனியா கர்நாட்டி கணேசபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு அவரின் வீட்டிலிருந்து அருகிலுள்ள கடைக்கு சென்ற பொழுது வேதிக்கரையில் நின்ற காட்டு யானை அவரை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கண்ணாட்டி கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய சுப்பிரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பறையநாளங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.